ஹாய், இனி நம்ம 2018 வந்த அலி நகர் கோலக் தாதா அப்படின்ற ஒரு பெங்காலி மூவியை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அரிய வகை ஒரு பொக்கிஷத்தை ஒருத்தர் ரொம்பவே புத்திசாலித்தனமாக இதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல இவர் மறைய வச்சுட்டு நிறைய புதிர்களை இவர் பல இடங்கள்ல லெட்டர் மூலமாக இவர் அனுப்பிட்டு இவர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு முதல் லெட்டர் இந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்காக இவருக்கு கிடைக்குது. இவர் அதை தேடி போறாரு. அப்படி தேடி போறப்ப அந்த லெட்டர், அதுல இருக்க அந்த புதிர், இதுகளுக்கெல்லாம் பின்னுக்கு இருக்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது வரைக்கும் பார்த்தெல்லாம் என்ன ட்விஸ்ட், இப்ப பாருங்கடா அப்படின்ற மாதிரி செம்ம த்ரில்லிங்கா சஸ்பென்ஸா நம்மள மேல வைக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸோட வித்தியாசமான ஒரு கதையோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முழுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் அதே ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ அவன் இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1990 முர்ஷிதாபாத்ல ஒரு பால் அடைஞ்ச ஒரு கைவிடப்பட்ட ஒரு அரண்மனையை காட்டுறான். அந்த அரண்மனையில் இருக்க கடைசி வாரிசு இவர் பயங்கரமான குடிகாரர். குடிக்கிறதுக்கு காசு வேண்டதுக்காக இவர் அரண்மனையில் இருக்க அரசர்கள் பாவிச்ச பழங்காலத்து பொருட்கள் இதெல்லாம் ஏழை மைக்கொன்று போட்டு அங்கே இருக்க பொருட்கள்லாம் 10 ரூபா 20 ரூபாய்க்கு இதுக்கெல்லாம் விற்கிறாரு. கடைசியாக ஒரு அரிய வகை வால். இது அங்கே இருக்க யாராலையும் பெருசாக தூக்கல, அவ்வளோ பாரம். ஒரு மேடையில் ட்ராமா போடுற ஆளை கூப்பிட்டு இதை நீ வாங்கிக்க, வெறும் 100 ரூபா தான், இதை வச்சு நீ ட்ராமா பண்ணால் உன் ட்ராமா எவ்வளோ ஃபேமஸ் ஆகும் தெரியுமா அப்படின்னுமே சொல்ல, இதை என்னால் தூக்கவே இல்லை, இதை வச்சு நான் எப்படி ட்ராமா பண்ணுறது அப்படின்னுமே சொல்லிக்கிட்டு போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் நான் இதை 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், என்னது 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்குறான். சைக்கிளை போட்டுட்டு அந்த வாழை வாங்க வராரு. இவர் பேர் தான் சோபநாத். இங்கே இருக்கவங்க யாருக்கும் அந்த வாள்கிட்ட அருமை பெருமை என்னன்னு தெரியல. ஆனால் இவருக்கு இந்த வாளை பற்றி நல்லாவே தெரியும். இவர் இந்த வரலாறு இது சம்மந்தமாக எல்லா விஷயத்துலையும் பயங்கர புத்திசாலி. இவர் அதை வாங்கணுமே இவர்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டான அஷிதோத் சிங்கா அப்படின்ற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் இதை கேட்டுட்டு இவர்கிட்ட மொபைல் லைட்டாக மாறுது. எங்கிட்ட கட் பண்ணி எலக்ட்ரிசிட்டி போர்டு இதில் ஒருத்தர் யாருக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு நாள் முழுக்க கரண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்ட கட் பண்ணி நம்ம படத்தோட வீட்டில் இவன் என்ட்ரியை காட்டுறான். இவன் நம்ம சோப்நாத் வீட்டுக்கு வரான். சோப்நாத்தை மீட் பண்ணி இப்படி தான் அந்த வால் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தெரியும், அதை என்கிட்ட கொடுத்துரு, நீ 1000 ரூபாய்க்கு தானே வாங்கினேன், உனக்கு நான் 10 லட்சம் தரேன் அப்படின்னு இவர் அதெல்லாம் எல்லாத்தையும் இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஒழுங்காக கேட்டால் எதுவுமே கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற தோரணையில் இவன் பேசிட்டு அங்கேருந்து வெளியே வர, வெளியே எல்லாரும் சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் தான். ஸ்பையா இந்த இடத்துல இவனை தான் தேடிக்கிட்டு வந்திருக்காரு. இவன் இந்த புராதன பொருட்கள் இதெல்லாம் கடத்தி பிளாக் மார்க்கெட்டில் விற்று நல்லா காசு பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மாக்ல இவன் அங்கேருந்து கிளம்பி போக, இங்கிட்டு நம்ம சோப்னா இவர் ஒரு லெட்டர் மேக்கி எழுதுறாரு. அப்படியே அந்தி ஆயிடுது. இங்கிட்ட அந்த வில்ல இவன் அந்த ஸ்பை இவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரத இவன் கண்டுபிடிச்சிடும். அதனால இவர் துரத்திட்டு இவனை சுட, அந்த டைம் அந்த பக்கம் போன சோப்னா இந்த கொலையை பார்த்துறாரு. இவர் பார்த்துதான் இந்த வில்ல இவன் பார்த்துறான். அதுக்கப்புறம் இவர் துரத்திட்டு வர, இவர் ஓடி ஒரு ரோடை க்ராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவர் அந்த இடத்துல இறந்து போயிறாரு. இப்படியே இந்த படத்தோட டைட்டிலையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். கட் பண்ணி இதெல்லாம் நடந்து பல வருஷங்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. இந்த அவரா பிரிட்ஜ் அதுக்கு மேலே ஒரு ஜீப் ஒன்று வருது. அதில் தான் நம்ம படத்தோட ஹீரோவான சோகம் இவரை காட்டுறாங்க. அவர் பக்கத்துலேயே நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்த காரணம் இந்த பெங்கால் லிட்ரேச்சர் இதை பற்றி படிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லை, இவருக்கு இந்த புராதன வரலாறு இது சம்மந்தமாக தெரியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாது. இந்த ஊருக்கு வந்தோடனே இங்கே இருக்க புராதன இடங்கள் இது பற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோயினே இந்த ஊரில் தான் வளர்ந்தாங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் இவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறான். இவங்க வீட்டில் வயசான ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் கோபால். அவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒர்க் பண்ணாமல் பேசிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜாலியாக கலாச்சிட்டு வர, இவங்க நேராக இவங்க அப்பாவை பார்க்க வராங்க. அவர் யாருன்னா இந்த அஷிதோத் சிங்கா இவர் தான். இவர் வந்தோடனே என்னம்மா எப்படி இருக்க இப்பயா அப்படின்னு இவங்களும் ஆமாம் படிப்பெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம ஹீரோ 5 இதை எடுத்து காமிச்சு, இவனும் உங்களை மேத்தாப்பா இந்த ஹிஸ்ட்ரி இதுலலாம் நல்லா நாலேஜ் இருக்குவேன், இவன் இந்த ஊருக்கு பெங்காலி லிட்ரேச்சர் இதை பற்றி படிக்கணும் தான், அவனுக்கு நீங்கள் தான் ஒரு ஸ்காலர்ஷிப் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் சரிம்மா அவனை கூட்டிட்டு வா நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இவங்களுக்கு இதை கேட்டு சந்தோஷமா இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோ காட்டுறான். இவருக்கு டைம் கிடைக்கிறப்பலாம் லைப்ரரிக்கு இந்த வரலாறு சம்மந்தமான புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு போவார். இங்கிட்ட கட் பண்ணி நம்ம அஷிதோத் சிங்கா இவரை தான் காட்டுறாங்க. ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஹிஸ்ட்ரி இது சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிற ஒரு பொண்ணு, நீங்கள் ஒரு புக் எழுதிருக்கீங்க, ஆனால் அந்த புக்கில் இவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளிப்படையாக எழுதிருக்கீங்க அப்படின்னு நான் என்ன பொய்யா எழுதியிருக்கேன், பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த நவாப்ங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தானே நம்ம நாட்டை காட்டி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலை போய்ட்டு மிச்ச நேரம் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் செம்ம கோவமாக இவர் உட்காந்து, இதுக்கப்புறம் இன்டர்வியூ நீ மேலும் எடுக்கணும்னா எனக்கு 2 லட்சம் காசு வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நானே ஒரு ஸ்டூடெண்ட், என்கிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு
இங்கே பாரு எதுவுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்காது, அதனால காசோடவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து அனுப்பி விட்ற. இவ வந்து சோகமாக போகிறா. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் இவங்க வந்து இதை பார்த்துட்டு அவளே வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அவகிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் வந்து கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து டேபிள் ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. இவங்க எடுத்து பார்த்தா அதில் வந்து யார் அனுப்புனா அதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு வரலாற்று சம்பவமே இருக்குது. அதை வச்சு இவருக்கு அந்த லெட்டர் வந்திருக்கு. அதனால தான் இவர் கொஞ்சம் கோவமாக இருக்காரு. யாரோ அவங்களை சும்மா பயமுத்துன்னு சொல்லி இந்த மாதிரி லெட்டர்லாம் அனுப்புகிறான், இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த லெட்டரை கொடுக்குறான். இவர் இதை பார்த்தோன்னே இவர் சொல்கிறாரு, இந்த லெட்டர்லலாம் ஒரு 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரும் வரலாற்றில் இருக்க ஒரு விஷயத்தோட வந்து கனெக்ட் ஆகுறாங்கன்னா சிராஜ் உத்லா அப்படின்ற ஒரு நவாப்பை இவங்க 3 பேரும் நம்பிக்கை துரோகம் பண்ணி அவரை வந்து கொண்டுட்டாங்களாம். அதை வச்சு தான் உங்கள் அப்பா இவர் வந்து ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்னு இதை வச்சு யாரோ ஏதோ சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்ல, இங்கிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத யாரோ அந்த இடத்துல தூரத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் பொண்ணு. அவள் தான் இந்த ஃபோட்டோவை இங்கிட்டு நம்ம படத்தோட வில்லன் அமீர் மித்தல் இவன் வந்து பார்க்குறான். இத்தனை வருஷமாக நிறைய ஸ்மக்லிங் வேலைலாம் பார்த்து நல்லா ராஜா மைக்கு ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டுறான். இவர் வந்து அஷிதோத் சிங்கா இவர் வந்து கூப்பிட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவர் வந்தோடனே உனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னா நான் வரலாற்று சம்பந்தமாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்தும் பஞ்சா இவர்கிட்ட எத்தனை பாயிண்ட் இருந்துச்சு, இவர் டக்குன்னு 51 சொல்லிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. புராதன காலத்தில் இந்த பிராமணர்கள் இவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணால் அவங்க கொடியும் போட்டிருப்பாங்க, அதை வெட்டி அதில் இவங்க பண்ண தப்பெல்லாம் எழுதி இதை கலெக்ட் பண்ணுறவர் தான் இந்த முத்தும் பஞ்சாவா. இவர்கிட்ட கடைசியாக 51 பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கை தட்டி பாராட்டுறாரு. நீ வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தகுதியான ஆள் தான், இதுக்கப்புறம் நீ ஹாஸ்டல்லாம் தங்கணும்னு அவசியம் இல்லை, என்னோட வீட்டிலே தங்கிக்கலாம், நீனும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு இதெல்லாம் அந்த கோபால் அவர் வந்து பார்க்குறாரு. இவர்கிட்ட நம்ம ஹீரோ மேலே கூட்டிகிட்டு போய்ட்டு ரூமை காட்ட சொல்கிறான். நீ ஹிஸ்ட்ரி இதுலலாம் பயங்கர ஜீனியஸாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு இந்த பையன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சாதுன்னா அப்பா கிட்ட பொண்ணு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு என்ன அவசரம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இங்கிட்ட வந்து ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவா இருக்கா, இவள் வந்து இந்த வரலாற்று சம்பந்தமான விஷயங்களை தான் இவளும் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா இந்த வரலாறு சம்மந்தமாக எந்த டைம் வேணாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு இவங்களும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். எங்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் அப்பா இவர் வந்து அந்த ஃபிலிம் மேக்கர் பண்ண கூப்பிட்டு நான் உங்ககிட்ட 2 லட்சம் கேட்டேன், அதெல்லாம் வேணாம், நீ வந்து அவனோட ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருது. இவன் அங்கே வந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. வந்தோடும் இது நான் எழுதின புத்தகம், இதில் நிறைய வரலாற்று சம்மந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் எழுதியிருக்கு. இவர் அதை வாங்கி திறந்து பார்த்தா முன்னாடியே வந்து இந்த சோப்பனாத் அவர்கிட்ட ஃபோட்டோ போட்டு நன்றின்னு போட்டிருக்கு. இது யாருன்னு சொல்லி கேட்க, என்னோட ஃப்ரெண்டு தான், நீனும் நானும் எப்படியோ அந்த வரலாற்று சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இவனும் இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமான ஜீனியஸ் இவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் அவரை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்க, இல்லை அவனை பார்க்கலாது, அவன் ஒரு 27 வருஷத்துக்கு முழுக்க ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், ஆனால் இறக்க முழுக்க எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அதில் வந்து ஒரு ரிடில் மைக் இருக்குது, இதை மட்டும் நீ சால்வ் பண்ணினா உனக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்னு நினைக்க இவர் வந்து அதை வந்து படித்து பார்க்குறாரு. 1 to 5 பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து ஒரு இடத்துல குளிப்பான். அந்த இடம் அடுத்ததான் முத்தும் பஞ்சா அவர்கிட்ட எத்தனை பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி, அதுக்கு தான் அவங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க 51. கடைசியாக வந்து 5, 7 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வருஷம் போட்டு ஹாஸ்டிக் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்கு. இதை சால்வ் பண்ணால் தான் அந்த கிஃப்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு சொல்லி சொன்னால், எங்கிட்ட இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு, உங்களோட ஒய்ஃப் பூஜை முடிஞ்சு எங்கே போய்ட்டு குளிப்பாங்க, இது என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லி கேட்க, இதை வந்து என்னோட ஒய்ஃபை தான் அவன் வந்து மென்ஷன் பண்ணுறான்னு நான் நினச்சேன். என்னோட ஒய்ஃப் தான் ஒரு 17 வருஷத்துக்கு முழுக்க வந்து இறந்து போயிட்டாள், அப்பா அவள் எங்கேயாச்சும் உடுப்பு மாற்றுறதுக்கு எங்கேயாச்சும் போவாளா, என்னோட ரூமில் தான் அவள் ட்ரெஸ் மாற்றுவா, இவன் வந்து இன்டெரக்டாக வேறு யாரும் வந்து மென்ஷன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதுக்கப்புறம் இதை நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இவர் அதை எடுத்துகிட்டு போயிட. இங்கிட்டு வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு அவனை தரத்தல் எடுத்து கொண்டு ஒரு போலீஸ்காரர் கொண்டு விட்டுறாரு. இவன் வந்து இந்த கோபால் இவர்கிட்ட மகன் தான், இவன் குடிச்சிட்டு நிறைய பிரச்சனைலாம் பண்ணுவான், இந்த ஊரில் வந்து இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதனால இவனுக்கு வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு எப்பயுமே கொண்டு விட்டுருவாங்க. இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கட்டுறான். இவர் காலையில் இருந்துச்சு அந்த பசல் அது சம்மந்தமாக தான் இவர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவங்க வராங்க. இவங்க வந்து குட் மார்னிங் சொல்லி அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதை வந்து நம்ம ஹீரோயின் இவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சொல்லி இவங்க வந்து பக்கத்தில் வர அந்த பொண்ணு அங்கேருந்து போயிட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்கார வச்சு சொல்கிறாரு, அந்த 3வது க்ளூ ஹாஸ்டிக் ரிவெஞ்ச் இதை வந்து இவர் வந்து கிராக் பண்ணிட்டாரான். இவங்க என்ன அது அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க இவர் சொல்கிறாரு, ஹாஸ்டிக் ரிவெஞ்ச்னா புராதன காலத்தில் நந்தகுமார் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த டைம் ஹாஸ்டிக் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு ஆள். இவர் வந்து நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இவர் வெளியுலகம் சொல்ல வர இவர் மேலே தப்பான நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சு இவருக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வருஷம் தான் 5/8
1975. சரி, என்னோட அம்மா வந்து எங்கே போய்ட்டு ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லி எழுதியிருக்கா, அது எங்கே அப்படின்னு இவர் சொல்கிறாரு, அதை தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் என்னோட அண்ணன் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து கார் சத்தங்கிட்டு வெளியே வந்தா, இவங்க வீட்டுக்கு உங்கள் அண்ணன் தான் மிச்சம் நாளைக்கு அப்புறம் வராரு. நம்ம ஹீரோயின் தானே எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க, நான் உனக்கு சொன்னால் கோச்சிக்க மாட்டேன், நீ ஏன் இவ்வளோ காசு வந்து செலவழிக்கிற, உனக்கு நிறைய கடன்லாம் இருக்குது, இப்போ உனக்கு இந்த புது கார் இதெல்லாம் முக்கியமா அப்படின்னு இவர் சொல்கிறாரு, என்னோட லைஃப்பில் வந்து நீ தலையிடாத, எனக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வந்துடுறாரு. அடுத்த சீனில் இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டா ஹீரோவை பார்த்து, சரி நீ எந்த ஊருக்காரன், உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோட்ட முகமே ஒரு மாதிரி மாறி போயிடுது. இவர் அங்கேருந்து வந்துடுறாரு. இவருக்கு அப்பா அம்மாலாம் இல்லை, ஒரு அனாத ஆச்சிரமத்தில் தான் இவர் வந்து வளர்ந்துருக்காரு. அப்படியே வந்து சோகமாயிர நம்ம ஹீரோயின் இவங்க தான் சமாதானப்படுத்துகிறான். கட் பண்ண அடுத்த நாள் வந்து ஒரு கோயிலை ஒட்டி இருக்க ஒரு நதிக்கரை ஓரமாக இதை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு போது அங்கே இருக்க ஒரு வயசுனர் ஒருத்தன் வந்து ஏசுறாரு, செருப்பை கழட்டிட்டு போடா, இந்த இடம் எவ்வளோ புனிதமான இடம் தெரியுமா, துர்காதேவி பூஜைக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து குளிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இவர் வந்து இங்கே திரும்பி அந்த தாத்தாவை பார்த்து, இவங்க குளிச்சுட்டு எங்கே போவாங்க அப்படின்னு சிவன்ட்டு மனைவி தானே இந்த துர்காதேவி, இவங்க பூஜைக்கு உலகத்துக்கு வந்து இந்த இடத்துல குளிச்சுட்டு ஜோகர்தா கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டுத்தான் இவங்க வந்து போவாங்க, அதனால இந்த இடம் ரொம்ப வந்து புனிதமான இடம், ஸ்பெஷலான இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ இந்த புதிரை வந்து கிராக் பண்ணிட்டாரு. இவர் அங்கேருந்து நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வர, நம்ம ஹீரோன் கேட்குறான் எங்கே போகிறோம் அப்படின்னு, உங்கள் அம்மா எங்கே ட்ரெஸ் மாற்றுறாங்களோ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு. எனக்கு புரியல அப்படின்னு இவர் சொல்கிறாரு, உன்னோட அப்பா பேருனா அஷிட்டோ சிங்கா, அஷிட்டோ இது வந்து சிவன்ட்டு இன்னொரு பேர், இந்த சோப்நாத் இவர் வந்து உங்கள் அப்பா வந்து குறிப்பிடல, சிவன்ட்டு மனைவியை தான் இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அவங்க வந்து இந்த ஊரில் இருக்க அந்த கோயிலில் குளிச்சுட்டு இந்த ஊரில் இருக்க ஜோகர் கிருஷ்ணா அவர்கிட்ட வீட்டில் தான் வந்து ட்ரெஸ் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு முழுக்க வந்துடுறாரு. இவங்க வந்து சரிவா உள்ளே போகலாம் அப்படின்னு இல்லை, இந்த புதிரில் வந்து அவங்க இந்த தெருவுக்கு தான் வந்திருக்காங்கன்ற மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது புதிரனா முத்தும் பஞ்சா அவர் எத்தனை பொனிட்டேலேருந்து கலெக்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க 51 சொல்கிறான். அப்படின்னா இந்த தெருவில் இருக்க 51வது வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த 51வது வீடை வந்து தேடிட்டோன்னா, மூணாவது புதிரனா அஸ்டிக் ரிவெஞ்ச் இதோட ஏதாச்சும் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே இருக்க ஒரு ஆள்கிட்ட, இந்த வீட்டில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னு ஆமாம் ஒரு வயசான ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் பேர் நந்தகுமார் அப்படின்னு அந்த ஆஸ்டிக் ரிவெஞ்சில் தூக்கு தண்டனை வாங்கி இறந்து போனார், அவர் பேர் நந்தகுமார், அப்படின்னா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க உள்ள வந்தால் அந்த நந்தகுமார் கையில் ஒரு லெட்டரோட வர்றாரு. சோமநாத் வந்து இவர்ட்டு ஸ்டூடெண்ட் தானே, அவன் பயங்கரமான ஜீனியஸ், அவன் சாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு எனக்கு வந்து இந்த லெட்டரை வந்து கொடுத்துட்டு போனான், இதை கொடுக்குறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக உயிரோட இருந்தேன். அவன் சொன்னா இதை ஒரு நாளைக்கு யாராச்சும் வந்து கிராக் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லி, அது நீ தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவர் வந்து அந்த லெட்டரை கொடுக்க, இவர் எடுத்து பார்த்தா அதில் வந்து இன்னொரு ரிடில், என்னது இன்னொன்னா அப்படின்னு நம்ம சொல்லி அதை எடுத்து படித்து பார்த்தா, நீல நிற கண்ணாடி ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து ஒரு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. அடுத்ததை வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டு பிறந்த நாளை வந்து நீ கண்டுபிடிச்சின்னா இந்த க்ளூக்கான பதில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் மூளையை கசக்கி புழிஞ்சு இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் விடுடா, இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி ஒன்று இருக்கு, அதுக்கு போகலாமா அப்படின்னு, நீ வேணா போயிட்டு வா, எனக்கு என்னமோ தெரியல, இதை தேடி கண்டுபிடிக்கணும் எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லை நல்லாவே பக்கத்தில் வந்துட்டேன், இதை நான் கண்டுபிடிச்சாகன்னு சொல்லிட்டு இவர் வந்து லைப்ரரியில் இந்த ரிடில் சம்பந்தமாக இன்னும் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு இவர் வந்து ஒரு காரில் வந்துக்கிட்டு இருக்காரு. நீல நிற கண்ணாடி ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குமா, கண்ணாடிக்கு வேறு ஏதாச்சும் பேர் இருக்கா அப்படின்னு இவங்களும் மீரன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சொல்லிக்கிடும் போது இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் டக்குன்னு சொல்கிறாரு நீல் தப்பன். அப்படின்னா நீல் தப்பன்றது பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு நாடகத்தில் இருந்த ஸ்க்ரீன் பிளேயா, அதை வந்து பிரிட்டிஷ்காரன் இதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ்காரர் ஜேம்ஸ் லா அப்படின்றவர் இதை வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து கொண்டு போயிட்டு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அதனால இவருக்கு ஒரு பயங்கரமான தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. ஜேம்ஸ் லா அப்படின்ற ஒரு தெருவே வந்து கொல்கத்தாவில் இருக்கு, இதைத்தான் சோமநாத் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த தெருவுக்கு வராங்க. அடுத்த ரீடல்னா ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் விட்டு டேட் ஆஃப் பர்த்தை கண்டுபிடிச்சா இந்த க்ளூக்கான ஆன்சர் கிடைக்கும். அந்த நீல் தர்பன் அப்படின்ற அந்த ட்ராமாவை ஜான் லோ அவருக்கு வந்து பிரிட்டிஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது மைக்கேல் மதுசூதன் ஒருத்தர். அவர்கிட்ட டேட் ஆஃப் பர்த் 25/1/75. இந்த தெருவில் அந்த நம்பர் இருக்க அந்த கடையை வந்து தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறான். அவர்கிட்ட மகன் தான் அந்த இடத்துல இருக்காரு. இந்த சோமநாத் இவரை பற்றி சொல்லிட்டு அவர் எதுவும் லெட்டர் கொடுத்தாரு அவங்க அப்பா கிட்ட, உன்னோட அப்பாவை பார்க்கலாமா அப்படின்னு இவர் இங்கிட்ட திரும்பி கட்டுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் வந்து இறந்து போயிட்டுருக்காரு பல வருஷத்துக்கு முன்னுக்கு. இவர் சொல்றாரு லெட்டர்லாம் ஒன்றும் கொடுக்கல, ஆனால் ஒரு விஷயத்த எங்கள் அப்பா வந்து உங்கள் முன்னுக்கு பண்ணி காட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லேடி கண்ணி அப்படின்ற ஒரு ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல குழி தோண்டி இவர் வந்து பதுக்கிறாரு. என்னது இது அப்படின்னு இப்படி இந்த புதிரை தேடிக்கிட்டு யாராச்சும் உங்ககிட்ட வந்தா நீ இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். என்னோட அப்பாவோட கடைசி ஆசை அதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஸ்வீட்டை ஏன் புதைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அதை பார்த்துட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டு அங்கேருந்து வர இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோன்ட்டு அண்ணனை கட்டுறான். இவன் வந்து நம்ம வில்லங்கிட்ட வந்து எனக்கு காசு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அதான் சொன்னேனே, பொண்ணு வீட்டில் தான் எனக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு, அதை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு, உனக்கு நீ கேட்டதை விட நான் அதிகமாக பணம் தரேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல நீர் கட் பண்ணி நம்ம அஷிதோ சிங்காவை தான் கட்டுறான். லேடி கண்ணி அந்த ஸ்வீட்டை வந்து புதைச்சானா, இதில் என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போது இங்கிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். லேடி கண்ணியில் லேடி கன்னிங், இதுவும் வரலாற்று சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தானா. லார்ட் கன்னிங் அப்படின்ற பிரிட்டிஷ் வந்து ஒரு முக்கியமான ஆள், அவர்கிட்ட மனைவி தான் இந்த லேடி கன்னிங்கா. இவங்க வந்து இந்தியாவுக்கு வரும்போது இவங்களுக்காக ஸ்பெஷலாக முதலாக செய்யப்பட்டது தான் இந்த லேடி கன்னியா. அந்த ஸ்வீட் உருவாகின அந்த ஊருக்கு தான் நம்ம போகணும்னு சொல்லி இந்த சோப்புனா ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஸ்வீட்டை வந்து அந்த ஊரில் வந்து வாங்குறாங்க. சரி, இந்த ஸ்வீட்டை வாங்கிட்டோம், அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு உனக்கு இன்னும் புரியலையா? மைக்கேல் மதுசூதன்ட்டு மகன் ஏன் இந்த லேடி கன்னி ஸ்வீட்டை கொண்டு வந்து ஒரு நிலத்துல வந்து புதைச்சான்? இது மூலமாக என்ன சொல்லுறான்னா, அந்த லேடி கன்னி அவங்கள புதைச்சி அந்த சமாதி இருக்க இடம் தான் அடுத்த க்ளூ அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்களும் வரான். அந்த ஸ்வீட்டை கொண்டு அவங்கள்ட்ட கல்லறையில் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறான், சரி இப்போ எறும்பு வந்து அடுத்த குழுக்கான வழியை காட்டுமா, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அடுத்த குழு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல அந்த கல்லறையில் ஒரு வயசுனவர் இங்கிட்ட இவங்களை பார்த்துட்டு இவர் அந்த இடத்துக்கு வந்து நீங்களாம் சோப்புனதுக்கு வந்து தெரிஞ்சவங்களா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல நீங்கள் அந்த புதிரை கிராக் பண்ணிட்டுன்னு இவ்வளோ தூரம் வந்தீங்க, இவங்க ஆமான்னு சொல்ல அப்படின்னா இந்த லெட்டரை அவங்க கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவர் அந்த லெட்டரை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ நல்லா பார்த்துட்டு நீங்கள் வந்து சோப்நாத்துக்கு யார் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க இவர் சொல்கிறாரு நான் அவரை பார்த்தது கூட இல்லை அப்படின்னு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் எதுவும் வந்து சொல்ல வர அந்த இடத்துல கன் ஃபயர் ஆகுது. என்னன்னா அந்த வயசுனர் இவர் அப்படியே வந்து இறந்து நம்ம ஹீரோ மேலே வந்து சாயிட்டாரு. யாரோ தூரத்துலேருந்து சுட்டுட்டாங்க. இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரும் அந்த இடத்துல விளங்குற மாதிரி இல்லை. இவங்க அங்கேருந்து பயந்துக்கிட்டே வந்து ஓட இப்போ தான் இந்த படத்தோட இன்ட்ரோலே வந்து போடுறான். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் நம்மளை யாரோ வந்து ஃபாலோ பண்ணுறான். இது ஏதோ சாதாரண ஒரு ட்ரெஷராக இருக்குன்னு பார்த்தா இதுக்கு பின்னுக்கு ஏதோ பெருசாக இருக்குது, நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அந்த ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவன் வந்து அந்த இடத்துல இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரா. இதை பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் போலீஸ்காரவன் இப்படி ஒரு கொலை இவங்க நேரில் பார்த்துருக்காங்க தானே, அதை வந்து விசாரிச்சுட்டு போகிறான். இங்கிட்ட அஷிதோ சிங்கா இவர் வந்து நீ ஒன்றும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் இந்த ரிட்டில் என்கிட்ட கொடுத்தீங்க, நான் அதை சால்வ் பண்ணி நீங்கள் எப்படி நம்புனீங்க அப்படின்னு இல்லைப்பா உன்னை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நீ தான் அதுக்கு கரெக்டான ஆள், அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ எதையும் யோசிக்காத, நீ போயிட்டு இந்த புதிருக்கான விடையெல்லாம் தேடு அப்படின்னு நம்ம சொல்ல இவருக்கு வந்து வளமையாக வர அந்த லெட்டர் வருது. அதில் வந்து ஒரு பேர் போட்டிருக்கு. ஆனால் இவர் அதை கண்டுக்காம இப்போ இவர் அங்கே வந்து போக நம்ம ஹீரோ இவர் கடைசியாக கிடைச்ச அந்த லெட்டர் அதில் இருக்க குழுலாம் வச்சு இவர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவன் மேலே அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. அப்படியே வந்து இவர்கிட்ட பேசிட்டு இவர்கிட்டையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி தான் இருக்கான். இங்கிட்ட அஷிதோ சிங்கா இவர் வீட்டில் துர்கா தேவியோட்டு ஒரு மூக்குத்தி இருக்கும் பாரம்பரியமானது, அதை வந்து அந்த இடத்துல யாரோ வந்து நோட்டோட அமைக்க காமிக்கிறான். இங்கிட்ட வந்து அந்த வில்ல அமீர் மித்தால் இவன் வந்து ஒரு ஜமீன்தார், அவர்கிட்ட வந்து ஒரு அரிய வகை பொருள் கிடைக்க போதான், அதுக்கு வந்து ரேட் வந்து 35 கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் துர்கா தேவியோட்டு ஒரு மூக்குத்தி, இதை வந்து ஒரு நல்ல ரேட்டில் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம இவன் வந்து ஒரு டீலை பேச இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் வந்து கடைசியாக கிடைச்ச லெட்டரில் அதை டீகோட் பண்ணால் அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நவபாஷண கோயில், இதை தான் குறிக்குது. இவங்க வந்து அந்த ஏரியாவுக்கு வந்துடுறான். ஆனால் அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரியல. அவனை இருக்க அக்கால்கிட்டலாம் கேட்டு பார்க்குறான். இவங்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பிளாக் பக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இதை கேட்டோன்னு இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னா பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு ஜமீன்தார் இவர் தான் அந்த நவபாஷண கோயிலை வந்து கட்டியிருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை பிளாக் பக்கோடான்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இவர் அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல கோயிலில் ஆனால் ஒரு பூட்டு கடை தான் இருக்குது. இவங்க அப்பா பேர்லாம் சொல்லி கேட்க அந்த கடவுனை அவருக்கு வந்து இந்த சோப்நாத்தை வந்து தெரிஞ்சிருக்கு. இவர் டப்பாட்டு ஃப்ரெண்டா, இப்படி யாராச்சும் ஒரு நாள் வந்து தேடிட்டு வாங்க, அப்போ நீ எனக்கு வந்து கால் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து ஃபோன் பண்ண அவர் இவர்கிட்டையும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காராம், அதை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த பூட்டு கடையில் வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்க ஒரு பூட்டை வந்து இந்த சோமநாத்தை வந்து வாங்கினாராம். அது வந்து கன் பவுடர்லாம் வச்சு செய்யப்பட்டதான். இதில் யாராச்சும் தப்பான நம்பரை போட்டால் அதுக்கப்புறம் அந்த பெட்டியில் இருக்கிறத அடையன்னு நினச்சவன் அவங்க செதறியே வந்து செத்துருவானா, இதையும் இவர் வாங்கினாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு வெளியே வந்தா இவங்களுக்கு வந்து அந்த லெட்டர் வந்து வந்துடுது. இவங்க அதை எடுத்து படித்தா அதில் 3 லைன்ஸ் இருக்கு. முதலாவது ரெடியில் லக்ஷ்மி தேவிக்கு முதல்ல என்ன படைச்சாங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு கோயில் இருக்க இடத்தோட நிழல், இது வந்து இன்னொரு வேறொரு அர்த்தத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. மூணாவது ரெடில் வந்து மதுசூதன் தத் இவர் வந்து எந்த இடத்துல வணங்கினார் அப்படின்ற மாதிரி போட்டு 5 அப்படின்ற ஒரு நம்பர் போட்டிருக்கு. இங்கிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு இது 4வது லெட்டர், ஒவ்வொரு லெட்டர்லையும் வித்தியாசமான நிறைய நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சோபநாத் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் இருக்க ஒரு பூட்டை வாங்கினதா இவர் சொன்னார், இது ஏன் அந்த காம்பினேஷனுக்கான அந்த நம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு ஹீரோ சூப்பர் வா போலான்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான்.
நம்ம ஹீரோ இந்த பஸ்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வரும்போது இந்த கோபால் அவன்கிட்ட மகன் வந்து எனக்கு சரக்கு அடிக்க காசு வேணும் தந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு அந்த கோபால் இவன் வந்து அடிச்சு துரத்துறாரு. நீ எதுவும் நினச்சிக்காதப்பா, நான் ஏதோ போன ஜென்மத்தில் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் இவன் எனக்கு வந்து பிள்ளையா பிறந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அங்கேருந்து போகும்போது எல்லாத்துக்கும் வந்து சோப்நாத் மாதிரி பையன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து போக இவர் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. இவர்கிட்ட பேரை ஏன் இப்போ சொன்னார்னு சொல்லி அதுக்கப்புறம் 4வது லெட்டரில் இருக்க அந்த ரிடல் இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. இவருக்கு என்னத்தை ரிசர்ச் பண்ணியும் இது பற்றி சின்னதாக கூட எதுவுமே வந்து தெரிய வரல. அடுத்த நாள் வந்து இங்கிட்டு துர்கா தேவி அவங்களுக்கு வந்து ஒரு பூஜை மாதிரி நடக்குது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கூட இந்த ரிடில் இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு ஃபிலிம் மேக்கர் பொண்ணு அவங்க தான் அந்த இடத்துல நடக்கிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சாப்பிட்ற டைம் வரப்ப இங்கிட்ட அந்த சாப்பாடை போட்டுருவாங்க. இது லக்ஷ்மி தேவிக்கு முத படைச்ச ஒரு ஸ்வீட் தான் இது கோவிந்த் தத்துவ அரிசியில் பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் அப்படியே வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோன் கூட்டிட்டு இவர் வந்து இந்த ஊரில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு வராரு. இங்கிட்ட ஹீரோன் கேட்குறான் எங்கே போகிறோம் நீ கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு நினைக்கி இவர் ஆமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லக்ஷ்மி தேவி இவங்களுக்கு வந்து முத படிச்சது தான் அந்த ஸ்வீட். அது வந்து கோவிந்த் தத்துவ அந்த அரிசியில் வந்து பண்ணது. இந்த இடத்துல தான் அந்த அரிசியை வந்து விளை வச்சிருக்காங்க முதல்ல. 2வது ரெடில் ஒரு டெம்பிள்னால அது வேறொரு அர்த்தத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கே இருக்க இந்த சர்ச் இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ரெட் கலரில் தான் இருந்துச்சு. இது பக்கத்தில் இருக்க அந்த நதியில் வந்து இது நிழல் படும்போது அந்த நதியை வந்து ரத்த கலரில் இருக்குமா. மதுசூதன் பிரிட்டிஷ் காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். இவர் வந்து இந்துவாக தான் இருந்தார். ஆனால் கிறிஸ்டியன் மதத்தில் இருந்த அந்த நம்பிக்கைனால இவர் வந்து கிறிஸ்டியனாக வந்து மாறி இருக்காரு, கன்வெர்ட் ஆகி. இவர் முதல்ல இங்கே தான் வந்து ப்ரே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அந்த சர்ச் ஃபாதர் அவரை மீட் பண்ணி சோப்னு அதை பற்றி சொன்னால் இவர் வந்து அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் கடைசியாக வந்து என்னை பார்க்கும்போது ஒரு லெட்டரை கொடுத்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த புத்தூர்லாம் வந்து கிராக் பண்ணிட்டு ஒருத்தர் வருவான் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாரு. இத்தனை வருஷமா இதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிறேன், நீ வந்து சோப்நாத்தோட ரிலேட்டிவா அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் இல்லைன்னு சொல்ல இவர் வேற ஏதோ சொல்ல வர இன்னுக்கு இருந்த ஒரு மர்ம நபர் இவர்கிட்ட முதுகுலே வந்து சுட்டு இந்த ஃபாதரை வந்து கொண்டுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ அதை பார்த்து மிரண்டு போயிறாரு. சுற்றி பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. யாரோ ஏதோ சொல்ல வரான், அதுக்குள்ளே இப்படி கொலை பண்ணிடுறான். இவங்க அங்கேருந்து ஓடி வர இங்கிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆக்கள் எல்லாமே இதில் வந்து அந்த ஃபாதரும் அந்த லேடி கன்னிங் அவங்களோட சமாதி இருந்துச்சு அந்த இடத்துல இந்த வேலைக்காரரும் ஒன்று பார்த்துட்டு நீங்கள் எதுவும் சோப்நாத்துக்கு ரிலேட்டிவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இவங்க வந்து ஏதோ வந்து சொல்ல வரும்போது தான் இவங்களை வந்து சுட்டுக்கொண்டா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ இவர் அங்கேருந்து அவசரமாக ஓடி இந்த கோபால் அவரை தான் வந்து பார்க்குறாரு. அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சோப்நாத்துக்கு கிடைச்ச புள்ளுமே கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏன் சம்மந்தமே இல்லாமல் அந்த டைம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர்கிட்ட முகமே ஒரு மாதிரி மாறி போகுது. அந்த ரூம் கதை மூடிட்டு வந்து இவர் ஏதோ வந்து சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு இவர் வந்து மிரண்டு போறாரு. இங்கிட்டு கட் பண்ணி இந்த கோபால் அவர்கிட்ட பையனை காட்டுறாங்க. இவன் வந்து அந்த வீட்டில் அந்த துர்கா தேவியோட மூக்குத்தி அதை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட வந்து அந்த ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவங்க வந்து இந்த மெயினான வில்லை இவங்க வந்து ஃபோனில் ஏதோ ஒரு டீலிங்கில் இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறான். அந்த கோபால் வந்து பார்க்குறாரு அந்த துர்கா தேவி அவங்கள்ட்ட மூக்கில் இருந்த அந்த மூக்குத்தியை காணும். இவர் வந்து அஷ்டோ சிங்கா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் ரொம்ப வந்து சோகமாக இருக்காரு. இதை வந்து நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்க அதெல்லாம் விட அப்புறம் பார்த்துக்கலாம். இவர் வந்து 5வது லெட்டரில் இருக்க அந்த ரிடில்லாம் வந்து சால்வ் பண்ணி அதில் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறாரு. இதில் இருக்கிறதெல்லாம் வச்சு இந்த ஊரில் இருக்க ஒரு காளி கோவிலுக்கு போனால் அந்த கோயிலே வந்து நிறைய கல்வெட்டுகளை நிறைய பேர் வணங்குவாங்களாம். அதில் இருக்க குறியீடுகள் இதெல்லாம் வச்சு சால்வ் பண்ணி பார்த்தால வர்மா பஜாரில் இருக்க ஒரு லைப்ரரியில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பெட்டி இருக்கு, அதில் தான் அடுத்த குழு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு இவர் அங்கே தனியாக சோகமாக வந்து போகிறாரு. அப்படி போகிறத இந்த வில்லை இவன் டால் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். நம்ம ஹீரோயின் அண்ணனை தான் காட்டுறாங்க. அந்த வில்லை வந்து அந்த துர்கா தேவிட்டு மூக்குத்தி இதை தூக்கி வீசிட்டு இது வந்து டூப்ளிகேட், என்ன வந்து ஏமாத்த பார்க்குறியா, ஒரு ஃபோன் பண்ணால் அவ்வளோ பேங்க்கரனும் உங்கள் வீட்டு முன்னுக்கு தான் வந்து நிற்பான், ஒழுங்கு முறையாதான் அந்த ஒரிஜினல் மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்கிறாரு. இந்த துர்கா தேவியோட மூக்குத்தி இதுவும் புராதன கால ஒரு பயங்கரமான வெளியூருக்க ஒரு பொருள் தான், அதை எடுக்கிறதுக்காக தான் இவனை வந்து செட் பண்ணி வச்சிருக்கான். இங்கிட்ட இவன் செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வந்து இந்த கோபால்ட்டு மகன் இவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறான். நீ தானே அந்த மூக்குத்தியை திருடுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு கோபால் வந்து இங்கிட்டு நம்ம அசிட்டோத் சிங்கா அவர்கிட்ட வந்து கெஞ்சிறாரு, என் பையன் குடிப்பான் தான் ஆனால் திருடி இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்டு வந்து அவன் அடி தாங்க முடியாமல் நான் தான் திருடினேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம இவன் வந்து சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோ இவர் வந்து அந்த லைப்ரரி வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டாரு. இவர் வந்து அந்த லைப்ரரியில் நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்தால் அந்த இடத்துல ஒரு வரலாற்று சந்தை ஒருத்தட்டு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னுக்கு தான் ஒரு லொக் ஒன்று இருக்குது, அதை திறந்த ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இங்கிட்டு கட் பண்ணி வீட்டில் தான் காட்டுறான். இது ஃபிலிம் மேக்கர் பொண்ணு இவன் வந்து அந்த பூஜைலாம் தொடங்க முடிக்க இவன் அங்கே நடக்கிறெல்லாம் வீடியோ எடுக்க தொடங்கிட்டாத்துன்னு அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அஷிராஜ் சிங்கா அவருக்கு வந்து போட்டு காமிக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த மூக்குத்தியை திருடினது இவர்கிட்ட பையன் தான். அது மட்டும் இல்லை இவங்க தான் அந்த ஒரிஜினல் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பயிலாக அந்த இடத்துல டூப்ளிகேட் வச்சுருக்கான். இவர்கிட்ட ஒரிஜினல் வந்து கொடுக்க இங்கிட்ட ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்து அண்ணே தான் திருடி இருக்கான்ப்பா, நீங்கள் அவனை ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்ல, ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு அவர் அமைதியத்தான் இருக்காரு. அந்த இடத்துல இவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இந்த கோபால் அவர் வந்து சொல்லிட்டு வராரு. இங்கிட்ட எல்லாரும் அவரை திரும்பி பார்க்க இவர்கிட்ட பையன் இவன் திருடிட்டான்னு சொல்லி சபையில் சொன்னால் அது நல்லா இருக்குமா,
அதனால தான் மற்றவங்க மேலே இவங்க வந்து ஈஸியாக பழைய போட்டு தப்பிச்சிருவாங்க. இவருக்கு இந்த பழக்கம் ஆரம்பத்துலேருந்து இருக்குது, மற்றவங்களோட முதுகில் குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதையும் வந்து சொல்ல அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பாக்ஸில் வந்து காம்பினேஷன் நம்பர்லாம் போடணும், இவருக்கு தான் நம்பர் தெரியுமே. இவர் அதை பார்த்து பார்த்து போடுறாரு. ஏதாச்சும் பழைய இருந்துச்சுன்னா அவளை தான் உள்ளுக்கு இருக்க கன் பவுடர் இது வந்து வெடிச்சிடும். இவர் அந்த நம்பர்லாம் சரியாக போட்டு திறந்தா உள்ள வந்து ஒரு மேப் ஒன்று இருக்கு. இப்போதான் தெரிய வருது, இந்த சோப்நாத் வந்து இவர் படத்தோட ஓப்பனிங் சீனில் வாங்கினாரு ஒரு அரிய வகை வாள். அந்த வாழை இவர் எங்கே மறைச்சி வச்சிருக்காரோ அந்த இடத்த தான் இவர் வந்து இந்த மேப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவர் வந்து அதை பார்க்க அந்த இடத்துல நம்ம வில்ல இவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவன் கையில் மேப் இருக்கு, அது ரொம்பவே வந்து முக்கியம், பார்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கன் ஃபயர். இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ இவர் வந்து அந்த மெப்பை போட்டு இவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிறாரு. இந்த வில்லன் டாக்கள் இவனுக்கு வந்து அந்த மெப்பை எடுத்து இவன் கிட்ட வந்து கொடுக்க இவன் அதை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறான். கிட்டத்தட்ட 25 வருஷமா இதுக்காக தான் இவன் வெயிட் பண்ணிக்கிருந்தான், இப்போ அது கிடைச்சிருச்சு, இன்னும் என்ன பார்த்துக்கிட்டீங்க, அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோவை ஒரு டீம் வந்து துரத்திக்கிட்டு வருது. இவர் அங்கேருந்து ஓட இங்கிட்ட வந்து கோபால் இவரத்தான் காட்டுறான். இவர் இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த உண்மையெல்லாம் இப்போதான் இவர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்றாரு. இந்த மெயினான வில்ல இருக்கான், இவன் கிட்ட இந்த அஷிடோத் சிங்கா பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பல கோடி காசு வாங்கி அதெல்லாம் வந்து லொஸ்ல போயிடுச்சு. நீ காசு தராட்டியும் பரவாயில்ல, உன் வீட்டில் வந்து பாரம்பரியமாக வச்சிருக்க அந்த துர்கா தேவியோட மூக்குத்தி இதைத்தான் அப்படின்னு நினைக்கி இவர் வந்து அது மட்டும் தரையில்லாது அப்படின்னு சொல்ல அந்த டைம் இவர் உயிர் நண்பன் சோப்நாத் இவர் வந்து ஃபோன் பண்ணி இப்படி அந்த அரிய வகை வாள் அதை வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சதான்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு இவர் தான் வந்து இந்த வில்லன் கிட்ட வந்து இப்படி ஒரு அரிய வாள் வந்து கிடைச்சிருக்கான், அதில் வந்து 5 கற்கள் இருக்கு, அது பயங்கரமான ரேட் போகும் மார்க்கெட்டில் இன்னைக்கு, அதை நான் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இவன் வந்து டீல் நல்லா தான் இருக்கு, இப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சோப்நாத் வீட்டில் வந்து இவர் டீல் பேசியிருப்பாரு. இவர் வந்து ஏலான்னு சொல்லி அனுப்பி விட்டுருப்பாரு. இதுக்கப்புறம் இதை நம்ம கையில் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் தான் அந்த ரிட்டீல் மேக்கெல்லாம் எழுதி அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேஃபாக வச்சிருப்பாரு. வச்சுட்டு இவர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல இந்த வில்லன் இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த அந்த ஸ்பை ஏஜென்ட் அவரை வந்து கொண்டிருப்பான். இதை வந்து இவர் பார்த்துக்கும்போது பக்கத்தில் பார்த்துப்பாரு. அந்த இடத்துல இந்த அஷிடோத் சிங்கா இவரும் வில்லன் கூட இருந்திருப்பாரு. இங்கிட்ட வந்து இந்த அஷிடோத் சிங்கா இவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையாரு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம், அந்த கத்தியை கொடுத்துட்டு இதனால என்னோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல இது வந்து நம்ம நாட்டுக்கு சொந்தமானது, இது வந்து இந்த கெட்டவன் கைக்கெல்லாம் போயிடக்கூடாது, முடிஞ்சா நான் வச்சிருக்க ரிடில் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி நீ வந்து அதை கண்டுபிடிச்சிக்க, இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து ஓடும்போது இவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கா. அப்போ தான் அந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் இந்த கோபால் வந்து சொல்லிட்டு மிச்சத்தெல்லாம் நீயே சொல்லிடு அப்படின்னு இங்கிட்ட வந்து அஷிடோத் சிங்கா இவரை பார்த்து சொல்ல இப்போ கொடுக்குறாங்க அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை. இவரால் வந்து அந்த ரிடில் இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணல. அப்போ தான் நம்ம ஹீரோ இவர்கிட்ட முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு வந்து சோப்நாத்தோட முகம் தான் ஞாபகம் வந்திருக்கு. நம்ம ஹீரோவை பற்றி இவர் ஆளை விட்டு தேட சொல்லியிருக்காரு. அப்போ தான் இவருக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த சோப்நாத் இவர் இறக்க முன்னுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னுக்கு இவர்கிட்ட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு அப்புறம் இவங்களும் வந்து இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவர் வந்து அனாத ஆச்சிரமத்துலேருந்து வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு அப்புறம் இவர் பொண்ணோட வந்து இவர் பார்க்க இவங்க அப்பா ரொம்ப புத்திசாலித்தனமா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒளிய வச்சு அந்த புதையில இவர்ட்டு பையன் இவனுக்கும் இவங்க அப்பாவுக்கு மேத்தன மூலம் இருக்கும், அதனால இவனை வச்சு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் இவர் இவனத்தையும் வந்து பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் இவங்க பார்த்து அப்படி முறைக்கிறான். அதுக்கப்புறம் தலை குனிஞ்சிட்டு இவர் அங்கேருந்து வர இந்த சோப்நாத் இவர் தான் நம்ம அப்பான்னு சொல்லிட்டு இந்த கோபால் எல்லா கதையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து இவர் சோகமாக வந்து தெரிஞ்சுக்க இருந்திருக்காரு. இங்கிட்ட வந்து அடுத்த ஒரு ட்விஸ்ட்டை இந்த கோபால் இவர் வந்து அஷிடோத் சிங்கா இவருக்கு வந்து கொடுக்குறாரு. இவருக்கு பேர் போடாம நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் அனுப்புனது இவர் தான். இவர் அந்த லெட்டர்ல குறிப்பிட்ட ஆக்கள்கிட்ட பேர்லாம் புராதன காலத்துல ரொம்பவே முக்கியமான ஆக்கள், அவங்க கூட இருந்து இவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண ஆக்கள், அவங்களோட பேர்ல தான் இவர் வந்து எழுதி அனுப்பியிருக்காரு. நீனும் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் இதை பார்த்துட்டு மிரண்டு போக இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோ இவரை கொலை பண்றதுக்கு துரத்திட்டு வந்த ஒரு 2 பேரை அடிச்சு போட்டாரு. ஒருத்தனை வந்து கொலையை பண்ணிட்டாரு. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இவர் மனசுடைஞ்சு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து அழுக நம்ம ஹீரோயின் இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அங்கேருந்து வரான். இவங்க கிட்ட தான் மேப்ல அப்படின்னா எங்க வராங்கன்னா நம்ம ஹீரோ இவருக்கு வந்து மெமரி பவர் கூட இவர் வந்து அந்த மேப்ல இருந்தது எல்லாத்தையுமே அந்த கொஞ்ச நேரத்துல வந்து மக்கப் பண்ணியிருக்காரு. கடைசியா இவங்க அப்பா விட்ட க்ளூ என்னன்னா, அலி நகரை கண்டுபிடிச்சவரை அடக்கம் பண்ண இடத்துல தான் அந்த கடைசி க்ளூ இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல வந்து போட்டுருந்துச்சா. 70s காலகட்டத்தில் சிராஜ் உத்துலா அப்படின்ற ஒரு மன்னர் இவர் வந்து கொல்கத்தா வந்து இவர்கிட்ட படைகளை வச்சு போர் செஞ்சு இவர்கிட்ட கண்ட்ரோல் கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து கொல்கத்தாவுக்கு அலி நகர்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்த பிரிட்டிஷ் இவங்க வந்து இவருக்கு தெரியாம காட்டன் ஸ்டீல் இதெல்லாம் வந்து இவங்க நாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து பிரச்சனை பண்ண இந்த ஊர்ல இருக்க நவாப் ஒரு சில ஆக்களோட இந்த பிரிட்டிஷ்காரங்களும் சேர்ந்துட்டு இந்த சிராஜ் உத்துலா இவர் மேலே வந்து போர் பண்ணி இந்த அலி நகரே வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்து அதுக்கப்புறம் கொல்கத்தான்னு சொல்லி இவங்க வந்து பேர் மாத்திருக்கான். அந்த சிராஜ் உத்துலா அவர்கிட்ட தான் அந்த 5 அரிய வகை கற்கள் பொருத்தப்பட்ட அந்த வாள் இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொல்கத்தா
இது எங்கே உருவானுச்சோ அந்த இடத்துக்கு தான் வரான். அந்த இடத்துல நிறைய கல்லறைகள்லாம் இருக்குது. இதுலேயும் ஒரு க்ளூ விட்டுட்டு போயிருப்பாரு. இங்கே இருக்க கல்லறைலாம் என்ன சொல்லியிருப்பாரு, இவங்கெல்லாம் எண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரு 35 கல்லறை மைக்கு இருக்குது. அடுத்ததாக அதில் என்ன சொல்லிருந்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க கங்கை நதி வழியாக ட்ராவல் பண்ணி இன்னொரு ஏரியாவுக்கு வந்து போகணும். இவங்க வந்து ட்ராவல் பண்ணி போகிறான். ஆனால் நம்ம இங்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட தான் மெப் இருக்குது. இவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவன் கையில் மட்டும் அந்த ட்ரெஷர் கிடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு வந்து அவசரமாக தேடிக்கிட்டு இருக்கான். அந்த மன்னன் அவர் அடக்கம் பண்ண அந்த இடத்துக்கே வந்துட்டான். அவர்கிட்ட கல்லறையை தான் இப்போ வந்து இவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு நுழைவாயில் மைக்கு இருக்கும், அதை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இவங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல சின்னதாக ஒரு படம் இருக்கு. இவங்க அதை பார்த்துக்கிட்டே இங்கிட்டு வந்தா தரையில் ஒரு நுழைவாயில் மைக்கு இருக்கு. அத்துளுக்கு இன்னொரு நுழைவாயில் மைக்கு இருக்க செட்டப் பண்ணிருக்கு. இங்கிட்ட இவங்க இதை பார்த்துட்டு வந்தா சின்னதாக ஒரு நுழைவாயில் ஒன்று இருக்கு. இவங்க அத்துளுக்கு வந்தா இவங்க நிறைய கதவுகளோட நிறைய நுழைவாயில் இருக்கு. ஏன் நம்ம அப்பா இந்த கல்லறையை வந்து கவுண்ட் டவுன் பண்ண சொன்னாரு அப்படின்னு நம்ம யோசிக்க, இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், ஒருவேளை இந்த கதவுகள்லாம் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வெளியே போனோம் அந்த கல்லறை இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்ல, இவரும் வந்து அந்த கல்லறையெல்லாம் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இங்கிட்ட வெளியே வந்தா அந்த இடத்துக்கு இந்த வில்லன் டாக்கர் இவங்கெல்லாம் வந்துடுறான். இங்கிட்ட வந்து இவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சு இவங்க கன் பாயிண்ட்ல வந்து பிடிச்சிடா. இங்கிட்ட அந்த வில்ல அவன்ட்டு கையில தான் மெப்பே இருக்கு. இவன் வந்து அந்த கல்லறையை வந்து கண்டுபிடிச்சி இவன் வந்து அதை தோண்டி அந்த கத்தியை வந்து பார்த்துட்டா. எங்கிட்ட ஹீரோ சொல்றாரு, அந்த கத்தியை எடுக்காத, எங்க அப்பா வந்து கடைசியா விட்டுட்டு போன ஒரு குறிப்பு, இந்த கத்தியை மட்டும் நீ கையில் எடுத்தீங்கன்னா கருகிடுவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஏதாச்சும் காரணமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் வந்து நீங்கெல்லாம் சின்ன ஆக்கள், நான் எத்தனை வருஷமா அந்த தொழிலில் இருக்கேன் தெரியுமா, எனக்கு தெரியும்டா, முதல்ல இந்த கத்தி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த கத்தியில உங்க 2 பேரையும் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த கத்தியை எடுக்கிறான் பாருங்க. எடுத்தா அந்த இடத்துல இவனுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இப்படி பயங்கரமான ஷாக் அடிச்சு இவன் அந்த இடத்துல துடிக்க இவன் வந்து செத்து போறான். என்னன்னா அந்த கத்தியை எங்க வேணாலும் ஒளிய வைக்கலாம், ஆனா ஒளிய வச்சு ஒரு சில வேலை கெட்டவங்க கைக்கு முன்னாடியே வந்து போயிடுச்சுன்னா அதனால தான் இவர் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காரு. என்னன்னா எலக்ட்ரிசிட்டி போர்ட் அதில் விட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தரோட இவர் வந்து கனெக்ஷன்ல இருந்திருக்காரு. ஒரு நாள் வந்து இனி ஃபுல்லாக வந்து கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் சொன்னார், நம்ம சோப்நாத் கிட்ட தான் இவருன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஊருக்கு போகிற ஹை வோல்டேஜ் கரண்ட் இருக்க ஒரு கேபிள் இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக வந்து இவர் வந்து அந்த கத்தியை வந்து வச்சிருக்காரு. இப்போ இதனால இந்த வில்ல இவர் சிரிச்ச வாக்கில் வந்து இறந்து போயிட, இருந்து நம்ம ஹீரோயினும் இவன் டாக்கா கிட்டதுன்னு மாட்டிருப்பாங்க. அந்த டைம் இவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து சுட்டு தள்ளுறான். யாருன்னு பார்த்தா அந்த ஃபிலிம் மேக்கர் பொண்ணு. இவன் வந்து ஒரு சிபி ஆஃபீஸரா. அது மட்டும் இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்பை ஏஜென்ட் இருந்தாரு. அவர்கிட்ட மக தான் இவங்களா. சின்ன வயசுல வந்து இவங்க அப்பா வந்து இவங்க தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்ல சேர்ந்து இப்போ இவ்வளோ தூரம் இவங்களை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இவங்க தான் வந்திருக்காங்க. அந்த கத்தி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒப்படைச்சிட்டா. இங்கிட்ட அஷ்டோத் சிங்கா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து இவர் வந்து நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன்னு தெரியும். இந்த புக் இது வந்து நான் எழுதுனதில்ல, உங்க அப்பா எழுதுனது. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேர் தான் இருக்கணும். நான் பண்ணதான் தப்பு, உன்னோட கோபத்தை என் மேலே காட்டு, என் பொண்ணு மேலே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கேருந்து போக, இங்கிட்டு நம்ம ஹீரோ எல்லாமே முடிஞ்சு இவர் இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல இவங்க அப்பா சோப்நாத் இவரை வந்து பார்த்து அந்த இடத்துல சிரிக்க, இவர் கண் கலங்கி இவங்க அப்பாவை வந்து பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் வந்துடுறான். இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு, அவங்க அப்பாட்டு உருவம் அந்த இடத்துல இல்லை. இவர்கிட்ட ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி காட்டுறான். இவங்க 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்க இப்படி அந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.